தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சார் வணக்கம். வணக்கங்க. பெரியார் மீதான சர்ச்சை பேச்சு மட்டுமே இந்த அறிக்கைக்கு காரணமா? இதை எதிர்ப்பு என்று சொல்லலாமா, அதிருப்தியாக எடுத்துக்கொள்வதா சார்? எதிர்ப்பு அதிருப்திங்கிறத விட அண்ணனோட நீண்ட பயணத்துல நான் வந்ததுனால அவர் பெரியாரு மேல கொண்டிருந்த மதிப்பின் காரணமாக அதை இப்ப தவிர்த்து ஒரு கருத்து சொல்லும் போது அதிருப்தியில் இந்த நட்போடு தோழமை சுற்றி காட்டுவது போல தோழமை சுட்டல் தான் இதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நீண்ட நெடுங்காலமா பெரியாருடைய பெருமையில் தமிழக தெருக்களில் அண்ணன் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப அதிகம். பெரியாரிய மேடைகளில், அம்பேத்கரிய மேடைகளில், மார்க்சிய மேடைகளில் எல்லாம் பெரியாரை பற்றியும் அண்ணன் பிரபாகரன் பற்றியும் தான் அண்ணன் பேசி வருவார். இந்த மாதிரியான செய்தியை கேட்ட உடனே எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பெரியாரை எதிர்ப்பது என்பது வேறு, ஒலிப்பெண் சொல்வது என்பது வேறு. பெரியார் முரண்பாடு இருக்கா, பெரியார் கருத்துல எங்களுக்கு முரண்பாடு இருக்கா? இருக்கு. அது எந்தெந்த இடத்துல இருக்கு? எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாருக்குமே அவசியம் இல்லை. எந்த கொள்கையும் அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா அது நமக்கு தமிழுக்கு முதன்மை பகை யாரு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக திராவிடங்கிற கருத்து போன நூற்றாண்டுல வந்த கருத்து. அதுக்கு முன்ன ஆரியம் தான் தமிழ் மொழியை, தமிழர்களை, தமிழ் நிலத்தை பிரித்துக் கொண்டது, தமிழ் மொழியை வீழ்த்துவது, அடக்கி ஆளுது. அப்ப அதுக்கு எதிரான ஒரு செயலை திராவிடத்தின் பெயர் கொண்டு அவர்கள் செய்கிற போது, அதே வேலையை நம்ம செய்ய வரும்போது அந்த முரண்பாடுகளை கலைந்து அவர்களோட கைகோர்த்து கொண்டு வெல்ல வேண்டும் போதிய அவர்கள் ஒழிப்போம்னு பேசுறது நம்முடைய எதிரிகளுக்கு தான் அது ஆயுதமா பயன்படுத்த ஒழிய நமக்கு எந்த இடத்துலையும் பயன்படாது. அதனால இது நம்ம சுட்டி காட்டி அண்ணன்ட்ட அதிர்ச்சியிலிருந்து நாங்க இன்னும் மீளவே முடியல. ஆனா அண்ணன் ஒரு சரியான முடிவு எடுத்து ஒரு ஆலோசனை செய்து இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்யணுங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சரிங்க சார். நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து நிர்வாகிகள் விலகுவதற்கு என்ன காரணம் சார்? அதாவது தலைவர் பிரபாகரன் ஒரு தத்துவத்தை நினைத்து வெளியில உள்ளூர் பொறுப்பாளர்கள், தலைமை இருக்கிறவர்கள் அவருடைய குரல்களை காது கொடுத்து கேட்காமல், அவர்களுடைய குரல்களை களைய முடியாமல் இருப்பதுதான் பெரும்பான்மையான நபர்கள் விலகுவதற்கு காரணம். அது நான் பல பேர்த்த கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு நாங்களும் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இவங்க தலைமையிலிருந்து இவர்கள் சரியாக அவர்களை அணுகாமலும், அவர்களுடைய தவறுகளையோ அவர் குறைகளையோ நிவர்த்தி செய்யாமலும், இந்த காது கொடுத்து கேட்காமல் இருப்பதும் தான் அது காரணம். பெரியார் திராவிடம் குறித்து நாம் தமிழர் கட்சியினரின் பார்வை என்னவாக உள்ளது சார்? அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்ச போதே இந்த கட்சியினுடைய முதல் கருவே எங்க மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமைதியினுடைய மூளையில் தான் கருகுண்டு. அவர் ஒரு பெரியாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிக்கிற போது ராஜீவ்காந்தி, நானு, வக்கீல்கள் சிவகுமார், ஆனந்தராஜ், விஜயராகவன், பெரும்பாலான 75 விழுக்காடு ஐயா மணிவண்ணன், எல்லாருமே 80 விழுக்காடு பெரியாரிஸ்டுகள் தான். தலைவரை போய் சந்தித்து வந்த பிறகு கூட KK நகரில் கூட தந்தைக்கும் தலைவருக்கும் பாராட்டு விழா எடுத்தவர் தான் அண்ணன். போன வாரம் டிசம்பர் 24 கூட பெரியாருக்கு சூரத்தை அடித்து அவர் எங்களுக்கு பெருமையை வழிகாட்டின்னு தான் சொன்னார். அதனால பெரும்பாலான நாம் தமிழர்களுடைய மூத்த உறுப்பினர்களுக்கு அண்ணன் பெரியாரை இதுபோல் பேசியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, மனக்குமரனோடு தான் இருக்கிறார். சீமான் அவர்கள் தொடர்ந்து இதே அணுகுமுறையில் இருந்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து செயல்படுவீர்களா? அந்த யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இதே மாதிரி தொடர்ந்து அணுகுமுறையில் இருக்க மாட்டாருன்னு நம்ம நம்புறோம். இது சரியாகும் நம்புறோம். சரிங்க சார். சீமான் அவர்கள் மனம் மாற வேண்டும், நாம் தமிழர் அனைவரும் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது போன்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்கிற போது ஒரு உயர்மட்ட குழு இல்ல பொதுக்குழு கூட்டு பேசி அடுத்த ஆண்டுக்கான நம்ம செய்கிற வேலை என்ன, அடுத்த 6 மாதத்துக்கு செய்கிற வேலை என்ன, இல்ல இந்த 1 மாதத்தில் நம்ம செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்ன, அது போன்ற இதுகளை திட்டமிட்டு கட்டளையிடுவது மட்டும் தலைமையினுடைய வேலை இல்லை, அதை கண்காணிப்பதும் தலைமையுடைய வேலைதான். ஒரு சரியான திட்டமிடல் செய்து கண்காணிக்கின்ற போது இது எல்லாம் சரியாகி நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.